ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி, என் செல்ல குழந்தையே. இந்த வராகி அம்மாவின் நெற்றியை தொட்ட உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் அற்புதமான விஷயங்களும் சீக்கிரமே உன்னை தேடி வரப்போகுது. என்னதான் மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் வந்தாலும் இரண்டுமே நிலையில்லாத நிரந்தரமில்லாத விஷயங்கள் தானே. இன்பமும் துன்பமும் எப்போ வரும் எப்போ போகும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் மனிதன் இன்பம் வந்தால் அதை அடைய ஆசைப்படுறான், துன்பம் வந்தால் அதை வெறுக்கிறான். அதுதான் அவனது இயல்பாக இருந்தாலும் ஒன்று முன்னால் வந்தால் இன்னொன்று பின்னால் நிச்சயமாக வந்தே தீரும் என்பது இயற்கையின் இயல்பாக இருக்குது. ஓ வாழ்க்கையில் இன்பமோ துன்பமோ நல்லதோ கெட்டதோ எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பி. நான் உனக்களிக்கும் வாழ்வை உயர்வான வாழ்க்கையாக மாற்றப் போகிறேன் என் செல்லமே. இனி நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் சண்டை போடுவதோ பிரச்சனை செய்வதோ வீண் விவாதம் செய்வதோ வேண்டாம். நான் சண்டை போட்டால் ஒருத்தர் தானே ஜெயிக்க முடியும். ஆனால் சமாதானமானால் 2 பேரும் நட்பாக பழகலாம். இருவருமே ஜெயிச்சது போல ஆகிவிடும். நீ ஒருபோதும் யாரிடமும் சும்மா தேவைக்குன்னு பழகாம அன்பாக ஆழ பழகு. ஆனால் யாருடைய அன்பிலும் அமிழ்ந்து மூழ்கி போய்விடாதே என் செல்லமே. நிம்மதியாக சந்தோஷமாக வாழ பழகு. ஆனால் ஒருபோதும் யாரையும் நம்பி ஏமாந்து வலிக்கி விடாதே. கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரதான் செய்யும். ஆனால் அது அடுத்தடுத்து உன் வாழ்வில் நீ நிம்மதியாக வாழ்வதற்கான யோசனைகளை கொடுக்கும். கஷ்டங்கள் மட்டும் இல்லைன்னா மனுஷனுக்கு முன்னேறணுங்கிற எண்ணமே வராது தெரியுமா. கஷ்டங்கள் இருக்கிறதுனால தான் மனுஷன் அடுத்து என்ன செய்யணும்னு யோசிச்சு வேலைகளையும் செயல்களையும் மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டே இருக்கான். நீ உன் வாழ்க்கையை வீணாக பொழுதை கழிக்கக்கூடாது. உன்னுடைய விரல்கள் கொண்டு மீட்டினால் எந்த வீணையிலிருந்தும் சுகராகங்கள் வரும் தெரியுமா. அதனால் தான் சொல்கிறேன், உன் செயல்கள் எல்லாம் சரியாக முன்னேற்றத்தை நோக்கி போவதாக இருக்கட்டும். சோம்பேறியாய் திரிந்து சோகத்தை மனசுக்குள்ளே வாங்காதே என் செல்லமே. நீ சுறுசுறுப்பாக செயல்பட்டால் அந்த பாலைவனத்திலும் பாலை மரங்கள் பூ பூக்கும். தென்னை மரத்தை நீ நினச்சா கூட வளர்த்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக மாற்ற முடியும். நான் சொல்வதெல்லாம் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். எல்லா விஷயங்களிலும் சோம்பல்தனம் பாடாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தினா அது ஏதாவது ஒரு காலத்தில் உனக்கு நிச்சயமாக பயன் தரும் என்பதைத்தான் இப்படி சொல்கிறேன். எப்போதுமே மரங்கள் கிட்ட கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன் தெரியுமா? வாழை மரம் அதனுடைய சந்ததிகளை கீழே விட்டுட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். தலைமுறையாக எல்லாரையும் வாழ வைக்கக்கூடியது ஆலமரம். பெற்றோர்களை முதியோர் இல்லத்திற்கு அனுப்புவதை கூட ஆலமரத்திலிருந்து சரியான பாடமாய் கற்பித்து கொள்ளலாம் என் செல்லமே. வயதாக ஆக ஆலமரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் கீழே விழுந்து விடாமல் அதனுடைய இளம் தளிர்கள் அதை பத்திரமாய் பாதுகாத்து உயர்த்தி பிடிக்கும். அப்படிதான் மனுஷனும் தன்னுடைய கையால் தான் ஓங்கி உயர்ந்து நிற்பதோடு மட்டுமல்லாமல் வயதான காலத்தில் பெற்றோர்களையும் பார்த்து கொள்ளக்கூடிய எண்ணம் கொண்டவர்களாக, மற்றவர்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய நல்ல எண்ணம் கொண்டவர்களாக மாற வேண்டும் என நான் சொல்கிறேன். வட்டம் போட்டு வாழ்றதுங்கிறது வாழ்க்கை கிடையாது என் செல்லமே. நேரத்திற்கு ஏற்றாற் போல திட்டம் போட்டு வாழ்வதும் வாழ்க்கைதான். நம்பிக்கை இழந்தவன் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதே தவிர நம்பிக்கையோடு வாழக்கூடிய நீ ஒருபோதும் வாழ்வில் தோற்று போக மாட்டாய். உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போலவே உன்னை நான் ஜெயிக்க வைப்பேன். ஒவ்வொரு மனிதரையும் நிறைய பேரை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, புரிஞ்சு வச்சுருப்பாங்க, பழக்கம் வச்சுருப்பாங்க. ஆனால் ஒருத்தரை விட்டு விலகும் போது யார் வருத்தப்படுறாங்களோ அவர்கள்தானே உண்மையான நட்பு, உண்மையான உறவு. நீயும் உன்னை நம்பி பழகும் நல்ல உறவுகளிடம் நன்றாக பேசி பழகு. ஒருபோதும் எதை நினைத்தும் வருந்தக்கூடாது. யாருக்கும் கெடுதல் செய்யவும் வேண்டாம், யாரிடம் ஏமாந்து போகவும் வேண்டாம். வாழ்க்கை சில நேரங்களில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும், பின்னோக்கி இழுக்கும். ஆனால் நீ மனம் தளர வேண்டாம் என் செல்லமே. நல்லா யோசிச்சு பாரு. வில்லிலிருந்து அம்பை விடுறதுக்கு முன்னாடி அம்பை நல்லா பின்னோக்கி இழுப்பாங்க. அதை எவ்வளவு தூரம் பின்னோக்கி இழுக்கிறார்களோ அந்த அளவுக்கு அது வேகமாய் முன்னோக்கி பாயும் அல்லவா. அதே போலதான் நீ எந்த அளவுக்கு உன் வாழ்வில் பின்தங்குகிறாயோ அதிலிருந்து வேகமாக முன்னேறி போவாய் என நம்பிக்கை கொள். தீய எதிர்மறை எண்ணங்கள் பறவைகள் போல வந்து போவதை யாராலும் தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த பறவை உன் மனசுக்குள்ளே கூடு கட்டாமல் தவிர்க்கிறது உன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது என் செல்லமே. கெட்ட எண்ணங்களும் பயமும் ஏதாவது ஒரு விதத்தில் மனசில் வந்து போகும். ஆனால் அதை உடனே துரத்தி அடித்து உனக்குள்ள நீதான் தைரியத்தை உருவாக்கி கொள்ளணும். உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே
உன் இயல்பான குணாதிசயங்கள் மூலமாக தானே வருது. உன்னுடைய குணத்தின் ஒரு சாயல்தான் உன்னுடைய எண்ணம் என்றால் அது மிகையே ஆகாது. உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தித்தர இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ தேவையில்லாமல் கவலை கொள்ள வேண்டாம். உன் மனசு உனக்குள்ளேயே எதிரியாக இருந்து உன்னை தடுமாற வைக்கும். நல்லது கெட்டதுன்னு இரண்டையுமே உனக்கு எடுத்து சொல்லி உன்னை குழப்பி துயரங்களை சேற்றுக்குள்ளேயும் உன்னை தள்ளிவிட முயற்சி செய்யும். ஆனால் நீ தான் அந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும். நீ வெளியில் மற்ற மனிதர்களோடு போராடுவதை காட்டிலும் 1000 மடங்கு உன் மனசோடையும் எண்ணங்களோடும் போராட தயாராகு. உன்னுடைய சிந்தனைகள் எப்போதுமே நேர்மறையாக இருக்க வேண்டும் என் செல்லமே. நல்லது கெட்டதுன்னு இரண்டையும் நீ சந்திச்சா மட்டும்தான் நீ போராடும்போது கெட்டதின் படியிலிருந்து மீண்டு நல்லதின் வழியில் நீ வர முடியும். எப்போதுமே உனக்கு நல்லது செய்யும் இந்த வராகி அம்மா நான் உனக்காக சொல்கிற விஷயங்களை கேட்டு அதன்படி நடந்து கொள். மனிதன் வாழக்கூடிய வாழ்நாளே சில காலம் சில வருடங்கள் தானே. அப்படி இருக்கும்போது போட்டி பொறாமையும் தேவையில்லாத எண்ணங்கும் பழிவாங்கும் அச்சங்களும் எதற்காக? உன்கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ பழகிக்கோ. உன் வராகி அம்மா நான் சொல்கிறேன், நீ தவறு செஞ்சால் தண்டிக்கிறதுக்கு உரிமை எனக்கு இருக்குது. ஆனால் உன் வாழ்க்கையில் ஒன்றை திருத்தி உன் வாழ்வில் தீமை எதுவும் நெருங்காமல் உனக்கு இன்பத்தை வரவழைக்க தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் உன் எண்ணங்கள் ஒருபோதும் எதிர்மறையாகவோ தீயதாகவோ இருந்துவிடக்கூடாதுன்னு உனக்கான நல்லதை சொல்லி நல்வழிப்படுத்த வேலை செய்கிறேன் என் செல்லமே. உன் எண்ணங்கள் அழகானா உன் வாழ்க்கையும் நிச்சயமாக அழகானதாக மாறும். நீ பேசக்கூடிய வார்த்தைகள் இனிமையானதாக இருந்ததுன்னா நல்லா பேசி இனிப்பாக பேசி வேப்ப எண்ணெயை கூட சுலபமாக வித்துடலாம். ஆனால் உன்னுடைய சொல்லில் கடுமை இருந்தால் ரொம்ப ஒரு மாதிரி பேசினா, கோபத்தோடு பேசினா, ஆக்ரோஷமாக பேசினா தேனை வச்சுருந்தா கூட உன்னால் விற்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நன்றான வார்த்தைகளை பேசி வாழ பழகு. நம்பிக்கை இழந்தவன் ஜெயிப்பது கடினம், நம்பிக்கையோடு இருப்பவன் கீழே விழுவது கடினம். நீ நிச்சயமாக உயர்ந்து வாழ்ந்து காட்டுவாய். நீ அடைந்த உயரத்தை பொறுத்துதான் உன் வணக்கத்துக்கு கூட மறுவணக்கம் கிடைக்கும் என் செல்லமே. நீ எவ்வளவு தூரம் வாழ்க்கையில் உயர்ந்து தலைத்து செழித்து வாழ்கிறாய் என்பதை பொறுத்து தான் மற்றவங்க உனக்கு மரியாதை கொடுப்பாங்க. அவங்கள போல வாழணும் இவங்களை போல வாழணும் நீ நினைக்கிறத விட உன்னை பார்த்து மற்றவங்க வாழணும்னு நினைக்கிற அளவுக்கு நீ உயர்வான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவது தான் சிறப்பாக இருக்கும். உன் வாழ்வில் நீ அடைந்த கஷ்டங்களிலிருந்து உன்னை காப்பாற்றி கரை சேர்க்க இந்த வராகி அம்மா நான் வந்து விட்டேன் அல்லவா. நிச்சயமாக உன்னை ஜெயிக்க வைப்பேன். கஷ்டங்கள் மட்டும் இல்லைனா நீ இனிமே கவலைப்பட நேரும்னு நான் சொன்னேன் தானே. இப்போது உனக்கு கஷ்டங்களை கொடுத்த நானே துன்பத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து இன்பமான வாழ்க்கையை வாழ வைக்க போகிறேன். துன்பம் பல கொடுத்து அதை மறப்பதற்கு இன்பம் சில கொடுத்து கடைசியில் எதுவுமே இல்லை என சொல்லக்கூடிய ஆளாக நான் இருக்க மாட்டேன் என் செல்லமே. நிச்சயமாக உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா நானே நடத்தி முடிப்பேன். ஜெய் வராகி.